பெய்டு பேட்ச், ஃப்ரீ பேட்ச், இதில் எந்த பேட்சை நான் ஃபாலோ பண்ணட்டும்? நான் குரூப் 4 பிகினர் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணால் பாஸ் ஆகிடுவேண்ணா. நான் அடி வந்துட்டு 2 அட்டம்ஸ் வந்துட்டு பெய்டு பேட்சில் அமௌண்ட் பே பண்ணி படித்தேன். பட் எனக்கு வந்து மார்க்ஸ் அந்த அளவுக்கு வரல. நான் ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணலாமா? ஸ்கேம், பெய்டு பேட்ச், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் வந்துட்டு பெய்டு பேட்ச் ஆர் ஃப்ரீ பேட்ச் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த பேட்சை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நாங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பெய்டு பேட்ச் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது என்ன பெய்டு பேட்ச் சொல்கிறீங்க? பெய்டு பேட்சுக்கும் ஃப்ரீ பேட்சுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெய்டு, ஃப்ரீ எல்லாமே நமக்கு நார்மலாக சிலபஸ் டாபிக்ஸை கவர் பண்ணக்கூடிய பேட்ச் தான். நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போக மாட்டோம். உங்களை பற்றி எனக்கு தெரியல, என் மென்டாலிட்டி பற்றி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நான் அடி வந்துட்டு 2 வாட்டி ஃப்ரீ பேட்ச்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 100% அந்த பேட்ச் முடிய வரைக்கும் ஃபாலோ பண்ணான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன், ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பேன். அடுத்து வேறு ஒரு சேனலில் வேறு ஒரு ஃப்ரீ பேட்ச் போடுவாங்க, அவங்களோட ஸ்டடி பண்ணி பார்ப்பேன், பிடிச்சிருக்கும். அப்படி இவங்களை விட்டு போட்டு நான் அவங்களுக்கு தாவிடுவேன். இது வந்துட்டு என்னுடைய ரியல் அனுபவம். இந்த மாதிரி நான் வந்துட்டு தாவிக்கிட்டே இருந்தேன். அப்படி பண்ணுறப்ப ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கவர் பண்ண மாதிரி தெரியும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம். அது என்ன மிஸ் பண்ணோன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாம் வந்திருக்கும், ரிசல்ட் வந்திருக்கும், போட்டுக்கும். இதுதான் எனக்கானது. சரி, அதனால இந்த வாட்டி நான் வந்துட்டு ஒரு பெய்டு பேட்ச் ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அப்போ பெய்டு பேட்ச் அப்படின்னா 100 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு, 2000 ரூபாய்க்குலாம் பேட்ச் இருக்குது. நீங்கள் ஏன் போயிட்டு 4000 பேட்சில் சேர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த மாதிரி கம்மி அமௌண்ட்டில் ஒரு பேட்சில் போய் சேரும் அப்படின்னா நம்மளை மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாத 1000 கணக்கான பேர், 2000 கணக்கான பேர், 10,000 கணக்கான பேர் அந்த பேட்சில் இருப்பாங்க. ஸோ ஃபீஸ் கம்மியாக இருக்க பேட்சில் நம்ம போய் சேர்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு 10,000ல் ஒருத்தராக இருப்போம். நம்ம வந்து அந்த பேட்சில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா, நம்ம பேர் என்ன, நம்ம இந்த வீக் வந்துட்டு டெஸ்ட்டு போட்டோமா போடலையே அப்படிங்கிறது கூட அந்த பேட்சை நடத்திட்டு இருக்கிற அட்மிட்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறப்ப எல்லாத்தையும் வந்துட்டு கண்காணிக்க முடியாது. அதுதான் உண்மை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் தான் பேட்ச் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. உங்களோட கருத்துக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு ஒரு டெஸ்ட் போடணும், நீங்கள் OMR டெஸ்ட் போடலை, அதை சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. உங்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி கேட்பாங்களா, நீங்கள் எதுக்கு இன்றைக்கி இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு கேட்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% அந்த மாதிரி யாருமே கேட்குறதில்ல. ஒரு டெலிகிராம் குரூப்பில் உங்கள் நம்பரை ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னா ஒரு வார்னிங் மெசேஜ் போடுவாங்க, அட்டென்ட் பண்ணாதவங்க அட்டென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுற மாதிரி ஒன்று தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த 4000 rupees இருக்கிற இந்த பேட்ச் நான் சூஸ் பண்ணேன். அப்போ நாங்களும் அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் நான் சூஸ் பண்ண விதத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள சூஸ் பண்ணுற முறை மாறிட்டுருக்கும். என்னோடய சூஸிங் மெத்தட் இப்படி தான். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் தள்ளுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி ஒருத்தர் கவனிச்சுக்கொண்டு எதிர்பார்ப்பேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு படிச்சுட்ருக்கோம், இந்த வாரம் டெஸ்ட் போடல அப்படின்னா கூட ஒருத்தர் கூப்பிட்டு ஏன் இந்த வாரம் டெஸ்ட் நீ போடல, ஒழுக்கமாக படிக்க மாட்டே அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த பயத்தோட எக்ஸ்ட்ரா சேர்த்து படிப்போம். இந்த மாதிரி எனக்கு தகுந்த பேட்ச் பார்த்து நான் சேர்ந்துருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும். சரி, ஓகே, அப்போ நான் இப்போ ஒரு பேட்சில் சேர்ந்துட்டேன், 500 rupees கட்டி சேர்ந்துட்டேன், அந்த பேட்சை நான் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அந்த பேட்சை விட்டு போட்டு இப்போ நீங்கள் சொல்கிற பேட்சை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றில் ஃபாலோ பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துட்டிங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு பணங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 100 ரூபானா கூட கஷ்டப்பட்டு தான் நம்ம வீட்டிலேருந்து அதை வாங்கியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு பெய்ட் பேட்சஸ் செய்கிறவங்க எல்லாமே வந்துட்டு 90% வந்துட்டு அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு போயிடுறோம். மெயின் ரீசன் வந்துட்டு பணம் கட்டியிருக்கிறோம். எப்பவுமே வந்துட்டு ஃப்ரீயாக ஒரு சோர்ஸ் கிடைக்கிறதுக்கும் பே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. வித்தியாசம் நிறையா இருக்குது அப்படின்னா கொஸ்டின்ஸ் தரவெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்குற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம பணம் கொடுத்து படிக்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி படிப்போம். நான் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா கேர் நம்ம கொடுப்போம். எவ்வளோ தரமான கொஸ்டின்ஸ் கோச்சிங் சென்டரில் ரெடி பண்ணி கொடுத்தாலுமே நம்ம அதை எப்படி படிக்கிறோங்கிறத பொறுத்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரீ பேட்ச் பற்றி பார்க்கலாம். சரிக்கா, நான் இப்போ தான் வந்துட்டு குரூப் 4 புதுசாக உள்ள வந்திருக்கேன். நான் வந்துட்டு ஃப்ரீ பேட்சை ஃபாலோ பண்ணாமல் கேட்டால் 100% நீங்கள் ஃப்ரீ பேட்சை ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரீக்கும் பெய்டுக்கும் ஒரு 100 இலையில தான் உங்களுக்கு கேப் இருக்குது. அந்த கேப்புமே வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்டடி பிளான் ஆனாலுமே சரி, நான் அதை 100% ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்டடி பிளானை வேணால் ஃபாலோ பண்ணலாம், ஃப்ரீ பேட்ச் கூட ஃபாலோ பண்ணலாம். நம்ம மனசு தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ பேட்ச் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இதில் வந்துட்டு ஃப்ரீ இல்லாமல் பெய்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு கேட்டகரி இருக்குது.
நான் ஒரு வீடியோ போடுறது கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, எங்களை அதை சேர சொல்ல போகிறீங்களா, அதுக்கு தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். நான் ரிப்ளை போட்டிருந்தேன், நான் எப்பயுமே வந்துட்டு பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படியே சப்போஸ் நான் சொல்லிக் கொடுத்தாலும் நான் வந்துட்டு ஃப்ரீயாக தான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். எந்த காரணத்துக்கு கொண்டும் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்க மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு பலரும் வந்துட்டு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் 15,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நான் வந்து டிஎன்பிசி கிளாஸ் எடுக்கிறேன், ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டேன், மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ குரூப் 1 மெயின்ஸ் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு யூடியூப் சேனல்ஸே நிறையா வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் வந்து ட்ரோனா அகாடமி சார் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ட்ரோனா அகாடமியில் அவங்க கொடுக்குற அந்த டெஸ்ட் பேட்ச் வீடியோஸ்லாம் எடுத்து ஒருத்தவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் சேம் அப்படியே லிங்க் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்து 100% நம்பிக்கையான இடத்த பார்த்து ஜாயின் பண்ணணும். இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு 25,000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருக்கிறீங்க, நான் வந்துட்டு இப்போ டெஸ்ட் பேட்ச் போடுறேன், 500 rupees 1000 rupees 10,000 rupees எந்த ஜாயின் பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்களா? மாட்டீங்களே. ஏன்னா ஒருத்தர் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு குரூப் 4 குரூப் 2 ஏதோ ஒன்றில் வந்துட்டு அவங்க வின் ஆயிருக்கணும். என்ன கேட்டால் நீங்கள் அகாடமிஸ் ஏதாச்சும் பேட்ச் ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸில் வந்துட்டு வின் பண்ணவங்க நிறைய பேர் வந்துட்டு நமக்கு இப்போ கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாமுக்கு நியோ டிஎன்பிசி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர்லாம் வந்து நமக்கு 300 rupeesலேயே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னாலும் ஒரு அகாடமியை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கிறிஸ்டோபா, துரோனா, கற்பது ஐஏஎஸ், சாய்ஸு, அப்புறம் நியோ டிஎன்பிசி, ஏன்னா அவர் வந்துட்டு வின் பண்ணிவிட்டு நமக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ 100% கண்டிப்பாக சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண வச்சுருவார். அதுக்கப்புறம் ஆசான் அகாடமி, அவரும் வந்துட்டு ஸ்டேட் டாப்பர். ஸோ இந்த மாதிரி வின்னர்ஸ் நிறைய பேர் கிளாஸஸ் எடுத்து நமக்கு வெளிநடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ நானே வந்துட்டு யூடியூப்பில் ஒரு கிளாஸ் இருக்கிறேன், ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னை நம்பி ஜாயின் பண்ணக்கூடாது. காதால் கேட்குற அத்தையுமே வந்துட்டு உண்மையாக இருக்குன்னு அவசியமும் இல்லை. கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய். ஸோ நீங்கள் மெய் என்னங்கிறத விசாரித்து அதுக்கப்புறமா ஃப்ரீயாக போய் அந்த பேட்சை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இப்போ 100% முடிவு பண்ணிட்டேன், நான் ஆசான் அகாடமியோட பேட்சை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் அதில் இப்போ ஜாயினும் பண்ணிட்டேன். இந்த மந்த்தில் எனக்கு ஃபஸ்ட் ஷெடியூல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. November 26 வந்து எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஷெடியூலில் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீக்கில் நான் உங்களுக்கு என்னோட ஷெடியூலோட ஸ்ட்ரெட் பண்ண உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிஎன்பிசி கிளாஸஸில் இவ்வளோ ஸ்கேம் நடக்குது அப்படின்னு. நிறைய பேர் பணம் கொடுத்து கூட ஏமாந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஏமாந்து அந்த டிஎன்பிசி கிளாஸஸ் பற்றி நேமை நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் யாரும் அவங்ககிட்ட பணம் கட்டி ஏமாறாமல் இருப்பாங்க. அதே மாதிரி 100% முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஒரு அகாடமியில் ஃப்ரீயாக பெய்டு பேட்ச் ஃபாலோ பண்ணி படிங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படித்து கிளியர் பண்ணி ஜாப் வாங்காமல் படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸை நம்பி யாருமே பணம் கொடுத்து இதுலையுமே ஜாயின் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ நானே ஃப்யூச்சரில் ஜாப் வாங்காமல் நான் பெய்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் சேருங்கன்னா யாருமே சேரக்கூடாது. இது எனக்கும் சேர்த்து தான்.